நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புகழ்ந்தா மனுஷன் சந்தோஷப்படுவான், ஆண்டவன் சந்தோஷப்படனா அவன் எப்பேற்பட்ட ஆண்டவன். ஒரு இந்தியன், ஒரு தமிழன், ஒரு தென்னாட்டு தமிழன் எங்கள் பண்ணை புறத்து இளையராஜா சாதித்திருக்கிறார். உனக்கு அழிவே கிடையாது. 300 பிறப்புகள் இருந்தாலும் நீ பிறக்க வேண்டும். இறை மறுப்பு உள்ளவர்கள் கூட மறுக்க முடியாத இந்த இசையும் தமிழும். வணக்கம் and welcome to PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா, ஒரு சிறப்பு பார்வை powered by Stepstone Promoters. இசைஞானி இளையராஜா, இந்திய சினிமாவின் இசை ராஜா. 1970களில் ஹிந்தி பாடல்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டாடப்பட்ட காலகட்டத்தில் தனது இசையின் புதிய தாளத்தாலும் நாதத்தாலும் கடைக்கோடி ரசிகனையும் ஒரே நேரத்தில் ஈர்த்த ஓர் இணையற்ற இசை மேதை இளையராஜா அவர்கள். அன்று முதல் இன்று வரை சுமார் 35 ஆண்டுகளாக தமிழ் ரசிகர்களுக்கு உண்பதும் உடுப்பதும் போன்று தினமும் இவரது இசையை கேட்பதும் ரசிப்பதும் அதை விவாதிப்பதும் ஒரு பழக்கமாகவே மாறிப்போனது அழிக்க முடியாத வரலாறு. இசைஞானி அவர்கள் 4500க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 900 படங்களுக்கு பின்னணி இசையமைச்சிருக்காரு. முக்கியமா தமிழ் திரை இசைக்கு இவரோட பாடல்கள் ஒரு புது வெளிச்சத்தை, ஒரு புது பரிமாணத்தை உண்டாக்கி தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இசையை பத்தி பேசுறதா இளையராஜா பத்தி பேசுறதா? இசையை பத்தி பேசினா இளையராஜா வந்துருவாரு, இளையராஜா பத்தி பேசினா இசை வந்துடும். ஏன்னா இசையும் இளையராஜாவும் ஒண்ணுதான். அதனாலதான் இசை அலையஸ் இளையராஜா அப்படின்னு சொல்றாங்க. இளையநிலா பொழிகிறது, இதயம் வரை நனைகிறது. அவர் வாழ்ந்த அந்த காலத்துல நம்ம வாழ்றோன்றதும். ராஜா சார்னா எவ்வளவு பெரிய ஒரு இசை கோயில். இளையராஜா இஸ் எ ஃபினாமினா. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அப்படிங்கிறது ஒரு மியூசிஷியன் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்வினுடைய ஒரு அங்கம். இஸ் a divine musician. அப்படி தொட்ட இசை வந்து அவர் இந்த பொட்டில வந்து உழுது. நத்திங் பட் மியூசிக்ங்கிறது நத்திங் பட் இளையராஜா. ராஜா சார் கிராமிய இசைக்கு ஒரு புது வடிவம் தந்து அதை உலகளாவிய அளவுல எடுத்து சென்றதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம். மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம். மானோட பாவ மீனோட சேரும், மானோட பாவ மீனோட சேரும். மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். அடிமதுரை மாறி கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய தேசம். நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கூட நமக்கு யாருமே வேணாம். இளையராஜா சாரோட சாங்ஸ் சிடி இருந்தாலே போதும், நம்மளோட ஜேர்னியோட கலப்பே நமக்கு தெரியாதுங்க. அவ்வளோ எனர்ஜி அது கொடுக்கும். சொக்கும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் நிதம் வரும் வரும் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான்.
திராட்சை ரசம் ஊற்றி மனத்தீயை அணைக்கிறேன் செவ்வாயிதழ் பெண்ணில் என்னை மூழ்கி கடிக்கிறேன் நடந்த நாள் மறக்கவே நடக்கும் நாள் சிறக்கவே சொர்க்கம் மதுவிலே சொத்தும் அழகிலே மது தரும் சுகம் சுகம் எதில் வரும் நிதம் நிதம் இன்பம் இரவுதான் எல்லாம் உறவுதான். நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ல இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது சரி லவ்வர் கூட இருந்தாலும் சரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இளையராஜா சாரோட மியூசிக் நிறைஞ்சிருக்கும். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழி. கோல்டன் ஏரா ஆஃப் தமிழ் மியூசிக்னு வேணா சொல்லலாம். பொட்டு வைத்து ஒரு வட்ட நீல குளிர் புண்ணு எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் வந்து ராஜா சாரோட மியூசிக் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் கடவுள் மாதிரி தான். அவருடைய இசையை வந்து எண்ணி திளைப்பார்கள். நான் அவருடைய தீவிரமான ஒரு ரசிகன். செந்தாழம் பூவில் இசைஞானி இளையராஜா கிட்ட எம்எஸ்வி அவர்கள் பத்தி கேட்கும்பொழுது அவர் தன்னுடைய மானசீக குரு அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி எம்எஸ்வி அவர்கள் கிட்ட இசைஞானி பத்தி கேட்கும்பொழுது இவர் அவருடைய ரசிகன் அப்படின்னும் அவர் ஒரு இசை ராட்சசன் அப்படின்னும் சொல்லுவாரு. மேலும் எம்எஸ்வி கிட்ட இசைஞானியோட இசையிலேயே இவருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது அப்படின்னு கேட்டபொழுது அதுக்கான பதில நடிகர் விவேக் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய குருவா எம்எஸ்வி சார் தான் சொல்லுவார். ஆனா எம்எஸ்வி சாரே என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா அவன் அசுரம்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் கூட அவரை முதல்ல நடிக்க வச்சது நான் தான், எம்எஸ்வி சாரை காதல் மன்னன் படத்தில். அதுக்கப்புறம் நான் அடிக்கடி பேசிக்குவேன் அவர்கிட்ட. நிறைய வாட்டி அவரோட உட்காந்து நிறைய கதை அடிச்சிருக்கேன் எம்எஸ்வி சாரோட. அப்போல்லாம் அவர் சொல்லுவார், தம்பி பயங்கரமான வழியாவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அண்ணே நீங்கள் வந்து நான் ஒன்று கேட்டேன் அவர்கிட்ட, அண்ணே ராஜா சார் வந்து உங்களை குருங்கிறாரு, ஆனால் நீங்கள் ராஜா சாரை உயர்த்தி பேசுகிறீங்க. ஆஸ் அ கிரேட் மியூசிஷியன் மெல்லிசை மன்னர் இளையராஜா இசையமைத்த பாடல்களில் உங்களுக்கு எது சார் பிடிக்கும்னு கேட்டேன். அதுக்கு அப்படியே யோசிச்சார். நிறைய இருக்குது தம்பி, ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன பாட்டுன்னு அப்புறம் தான் நினச்சேன், அந்த பாட்டு வந்து அது எம்எஸ்வி சார் இசையமைச்சா எப்படி இருக்கும் அந்த ஸ்டைல்லே இருக்குது அந்த பாட்டு. ராஜா சார் போட்ட பாட்டு தான் அது. அப்படி பார்க்குறதுன்னா வேணாம் கண்ணால் தாக்குறது வேணாம். அந்த பாட்டை வந்து எம்எஸ்வி சார் ஹார்மோனியத்தில் வாசித்தா அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்குறதுன்னா வேணாம் கண்ணால் தாக்குறது வேணாம் அப்படி போ. அந்த அப்படி பார்க்குறதுனா வேணாம் பாட்டு இசையமைக்கிற அந்த நேரத்தில் தினமும் காலையில் போய் உட்காருவேன். நான் சிச்சுவேஷன் சொல்லுவேன். இந்த மாதிரி அவன் ரொம்ப கூர்மையாக அவளை பார்த்துட்டே இருப்பான். அந்த பார்வையோட தாக்கம் வந்து அவளுக்கு தாங்காமல் அவள் சொல்லுவாள், அப்படி பார்க்குறதுனா வேணான்னு அந்த பாட்டை ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அவர் வந்து உடனே எதையோ ஒரு ராகத்தை வந்து ஆலாபனம் பண்ணி பார்த்து அதை பாடுவார், டியூனாக போடுவார். நான் சொல்லுவேன், நல்லா இருக்குது, ஆனால் அந்த அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படின்வேன். அப்புறம் அவர் திரும்ப மறுபடியும் வேறு ஒரு டியூன் போடுவார். நான் மறுபடியும் அப்படி பார்க்குறேன், யோ அப்படி பார்க்குறதுனா வேணாம், நடுவில் எங்கேயா சரணத்தில் போட்டுக்க வேண்டியதானே, சும்மா அப்படி பார்க்குறதுனா வேணாம், அப்படி பார்க்குறதுனா வேணாம், அப்படி பார்க்குறதுனா வேணாம், அப்படி பார்க்குறதுன்னா வேணாம், நல்லா இருக்கே, அப்படி பார்க்குறதுனா வேணான்னு ஆரம்பித்தார். சரி அடுத்த வரி சொல்லு, கண்ணில் தாக்குறது வேணாம், கண்ணில் தாக்குறது வேணாம். நான் சும்மா பாடி காட்டுறேன். அந்த மாதிரி நான் அவரோட பணிபுரிந்த காலங்களை விட அவரோட வந்து ரொம்ப பணிவாக ஒரு பக்கத்தில் உட்காந்து அந்த ஒரு இசை மேலையை ரசித்த காலங்கள் வந்து ரொம்ப அதிகம். எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட் ஹீரோ வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி பாடக்கூடியவர் எஸ்பிபி. இளையராஜா அண்ட் எஸ்பிபிங்கிறது ஒரு நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாடலை கொடுத்தா அந்த பாடல் கண்டிப்பா சூப்பர் ஹிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சண்டை போட்டிருக்கோம், காதலிச்சிருக்கோம், பேசாமல் இருந்திருக்கோம், பாட்டுக்களாலவே கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இது ஏறத்தாழ வந்து நண்பர்கள்னு சொல்றதை விட ஒரு சம்சாரமே நடத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். என் கண்மணி காதலை இடமாங்கனி சிரிக்கின்றதே சிரிக்கின்றதே நான் சொன்ன ஜோக்கை கேட்டு நாடமோ நகைச்சுவை மன்னனில்லையோ நான் சொன்னேன் போங்கோ. என் மன்னவன் என்னை பார்த்ததும் கதை சொல்கிறான்
இருமான்கள் பேசும்போது மொழியேதம்மா பிறர் காதில் கேட்பதற்கும் வழியேதம்மா ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவன்றி வேறு இல்லை கவனங்களில் இளமாமையில் வந்தாடும் வேளை இன்பம் கோடி என்று அனுபவம் சொல்லவில்லை என்றமா கரோடு கூட முன்னால போ என் மன்னவன் என்னை பார்த்ததும் அதை சொல்கிறான் அம்மம்மா இன்னும் கேட்க தூண்டுமோ நீ ரசிக்கின்ற கண்ணில்லையா என் கண்மணி வாசிங்க வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ். 1 2 3 4 வாசிங்க யேசுதாஸ், ஹரிஹரன், சித்ரா, சாத்னா சர்கம், கார்த்திக் இப்படி எத்தனையோ சிங்கர்ஸ் பல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு பாடியிருந்தாலும் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய காம்போசிஷன்ல பாடும்பொழுது தான் அவங்களோட பாடல்களுக்கு ஒரு தனி அடையாளம், அங்கீகாரம் கிடைக்குது. பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசம் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீரானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல். தமிழ் இன்னிசைக்கு எத்தனையோ பெரிய பெரிய கலைஞர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் முக்கியமாக வருஷங்களாக நிறைய பேரும் புகழும் பெற்று வந்தவங்க ரொம்ப கையால் நமக்கு எண்ண முடியறவங்க தான். ஒரு சங்கீதம் கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்ச எனக்கு மனசில் பட்டது சொல்கிறேன். அவருக்கு இருக்க திறமை தான் சும்மா காலம்பரை எழுந்த உடனே வந்ததில்லை. கஷ்டப்பட்டு படித்து கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, எந்த சங்கீதமாக இருந்தாலும் அவங்க சின்ன வயசுலேருந்தே அது முயற்சி பண்ணி கையில் எடுத்தவர். அதில் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்திருக்குங்கிறது அனுபவித்து அவங்களுக்கு தெரியும். நான் பாடின பாடல்கள் மட்டுமே எடுத்து நான் சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. எத்தனையோ நல்ல பாடல்கள் என்னால் என்னையே பாட வச்சுட்டு அவரும் சந்தோஷப்பட்டார், மனதார நானும் சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு கம்போசரை நமக்கு பாரதத்துக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். 1998 காதலுக்கு மரியாதை, என்னை தாலாட்ட வருவாளோ, இது என்னோட ஃபஸ்ட்டு சாங் ராஜா சார் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறது கொஞ்சம் நர்வஸாக இருந்தாங்க. அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் மேதே சொன்னால் அவர் தான். ஐ மீன் the word genius gets its meaning if you use it with Raja sir.
என்னென்ன சொல்கிறது, நான் ஐம் டூ ஸ்மால் an artist to talk about Raja sir actually, but I will say that he's amazing, God's own gift. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ, தங்கத்தேராட்டம் வருவாளோ, இல்லையே மாற்றம் தருவாளோ, தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் பொறு கொலு சொல்லி கேட்கிறதே, என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாளோ. Namaskar. About Raja sir, what can I say? He is a living legend. He is a great maestro. He is a musical genius, and I consider myself very, very fortunate that he has given me opportunity to sing his compositions, and every recording, every song was a learning experience for me, and always will be a learning experience. He is such a great maestro. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. தென்றல் வந்து என்னை தோடும், ஆஹா சத்தமின்றி முத்தமிடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா நான் சொல்ல. ஏன்னா நான் நிறைய கான்சர்ட்ஸ் பாடிட்டு இருக்கேன். பட் திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா ஐ கெட் டு பெர்ஃபார்ம் வித் Raja sir, the legend, and also SPB sir. There are so many amazing artists who are going to be a part of this concert. So இவங்களுக்கு நடுவில் எனக்கும் கொஞ்சம் இடம் இருக்குன்றது, it's very very humbling, and I think I'm extremely lucky to be a part of this. ராஜா சாருக்கு நிறைய பாடல்கள் நான் பாடியிருக்கேன். இருந்தால் கூட இந்த நிகழ்ச்சியில் ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சிங்கர், நான் ஒரு அம்மா மாதிரி நேசிக்கிற ஜானகி அம்மாவோட சாங்ஸில் நான் அதிகமாக பாட போகிறேன். அவங்க பாடுற மாதிரி பாட முடியாது, இருந்தாலும் என்னோட ஒரு சின்ன முயற்சி. இது வரைக்கும் ராஜா சார் பண்ணதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷோவாக தான் இது இருக்கும். ஏன்னா எல்லாமே மோஸ்ட்லி அன்பிளக்ட் சாங்ஸ். அதில் அவரோட நிறைய அனுபவங்கள் பகிர்ந்து கொண்ட ஆடியன்ஸோட டிஃப்ரெண்ட்டாக ஷோ பண்ண போகிறாரு. பாடறியே படிப்பறியே பள்ளிக்கூடந்தானறியே, ஏடறியே எழுத்தறியே எழுத்து வக நானறியே, பப்பதமா பாடறியே படிப்பறியே, சா ரி கம பதமா பாடறியே படிப்பறியே, பதனி சனித மக சரி பாடறியே படிப்பறியே, ச சரிக சரி கம கச பதமா, மாம்பா பதம பதனி தம பதனி, பதனி சரி கசனி தம பதனி சனித பதனி தம பதம கம பதம கம கச, சாச 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 சரி கம கம கசனி த மாமா 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 பதனி சனி சனி தம க சாசரி ரி க மாமா பாப தனி நி ச நி க சனி சனி நி த மா பதனி தனி த கம கம கசனி கம கம பதம பதனி சரி கம கசனி த மக மரி மரி நின்னே ಮೊರಲಿರ ನೀ ಮನಸುನ ದಯರಾದು ಮರಿ ಮರಿ ಮೊರಲಿರ ನೀ ಮನಸುನ ದಯರಾದು ಮರಿ 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 ಮರಿ. உங்கள் எல்லோரும் மாதிரி நானும் ராஜா சாரோட தீவிர ரசிகன், பக்தன், எப்படி வேணால் சொல்லலாம். ராஜா சாரோட பாட்டுக்கு வாயை அசைக்கணுன்றதுக்காக தான் வந்து சினிமாவுக்கு வரணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையும் கஸ்தூரிமான் படத்தில் நிறைவேறிச்சு. ராஜா சாரை பக்கத்தில் நின்று பார்க்குற வாய்ப்பு, அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, அவர் ரீரெக்கார்டிங் பண்ணுறது, இதெல்லாம் தள்ளி நின்று
ஒரு 20 அடி தள்ளி நின்று அவர் ஒர்க் பண்ணுறதை பார்க்குறது, அவர் கம்போஸ் பண்ணி அதை இம்மீடியட்டாக ஒரு வயலினிஸ்ட் வாசிக்கிறது, இதெல்லாம் பார்க்குற அனுபவம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய டிக்ஷனரியில் மியூசிக்னா ராஜா சார் தான். ஸ்னேகா கிட்ட கேட்டால் கண்டிப்பாக நிறைய பாட்டு சொல்லுவாங்க. நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ராஜா சாரோட மியூசிக். எங்கள் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கும்போது, ராஜா சாருக்கு இன்விடேஷன் கொடுக்க போகும்போது நான் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். என்னது அப்படின்னாரு. இல்லை, நாங்கள் 2 பேரும் முதல்ல ஃப்ரெண்ட் ஆனோம், அதுக்கப்புறம் தான் லவ்வர்ஸ் ஆனோம், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்போது நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் உங்களோட மியூசிக் தான். 2 பேரும் பக்கத்து ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். என் ரூமில் உங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கும். அமெரிக்காவில் வந்து ராஜா சார் பாட்டு கேட்குதுன்னு உடனே அவங்க வந்து, நீங்கள் பாட்டு கேட்காத டைமில் உங்கள் ஐபாடை எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் பாட்டு கேட்கணும்னு கேட்டு ராஜா சார் மியூசிக்காக என்னோடய ஐபாடை வாங்கிட்டு போனாங்க. அப்போ தான் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தோம். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் we ended up marrying each other after 4 years. ஸோ என்னோடய லைஃப்பில் என்னோடய கல்யாணம் உள்பட, என்னோடய லவ் உள்பட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ராஜா சாருக்கும் அவரோட மியூசிக்கும் இருந்திருக்கு. வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ். 1 2 3 4 வாசிங்க. இளையராஜா சாரோட பாடலை கேட்கும் போதே நமக்கு பிரமிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாடலை அவர் எப்படி கம்போஸ் பண்றாரு, ஆர்கெஸ்ட்ராக்கு எப்படி நோட்டேஷன்ஸ் கொடுக்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. வயலின், வியாலோ, செல்லோ, டபுள் பேஸ்னு ராஜா சாரோட ஸ்ட்ரிங் செக்ஷன் அவ்வளோ அழகா இருக்கும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம கடல்ல டிராவல் பண்ணும்பொழுது ஒரு வேவி ஃபீலிங் இருக்கும்ல, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும். பொதுவாக மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் கீபோர்டு தொட்டு நொட்டேஷன்ஸ் எழுதி தருவாங்க. ஆனால் நம்மளோட ராஜா சார் தன்னோட மனசில் தோன்றதை நேரடியாக நொட்டேஷன்ஸாக எழுதி தருவார்.
அப்படிப்பட்ட இசை தான் இன்னி வரைக்கும் நம்மளோட மனசை தொட்டுட்டு இருக்கு. Second beat, play second beat at the first note of the next one. Okay. Bum bum da 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 da. Ba 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 ba. Second one. ராஜா சாரோட மியூசிக்ல ரிதம் பேட்டர்ன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஆசைய காத்துல தூது விட்டு சாங்ல அந்த ஃபர்ஸ்ட் பிஜிஎம் நம்ம கேட்ட உடனே அட இதுதான் அந்த சாங் அப்படின்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி நான் பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லலாம். இதுதான் ராஜா சாரோட ஸ்பெஷாலிட்டி. Say
ராஜா சாரோட சாங்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷலோ அதே மாதிரி அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டயலாகே இல்லாமல் ஒரு சீன் எடுத்து கொடுத்தாலும் அதை தன்னோட மியூசிக்னாலேயே பேச வச்சிருவாரு. உலக விருதுகளே பெறக்கூடிய வேர்ல்டு மியூசிஷியனாக தான் நம்ம இளையராஜா சாரை பார்க்குறோம். நீங்கள் வந்து 16 வயதிலே சாங்ஸ் எடுத்து போட்டு கேட்டு பாருங்கள். இந்த சிம்ஃபனியின் தாக்கம் அப்போவே இருக்குது. அதெல்லாம் அவர் ஆல்ரெடி செய்து முடிச்சிட்டாரு. அவர் செய்து முடித்ததை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து மற்றவங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய அவர் எப்போவோ என்னென்னமோ பண்ணி முடிச்சிட்டார், தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காரு. அவருக்கு இப்போ வந்து அவர்கிட்ட போயிட்டு கோச்சிக்கிறாரு. ஏதோ மோகம் மாதிரி ஒரு சாங் தாங்கன்னா அதான் ஏற்கனவே போட்டுட்டாரு அப்படிங்கிறார். ஆனால் இப்போ எங்கிட்ட வந்துட்டு கேட்பாங்க, அதுதான் கலைஞனின் இது. அவர் எப்போவுமே ஒரிஜினலாகவும் புதுசாகவும் தேடிக்கிட்டே இருக்கார், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கார். அதனால் பழசை திரும்பி போட்டு அதே மாதிரி ஒன்று போடுன்னு கேட்டால் கோவம் வர்றது தான் ஒரு நல்ல கலைஞனின் அடையாளம். காலேஜில் படிக்கும்போது வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ ராஜா சார் வந்து அப்போல்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இங்கே பெல்ட் போட்டிருப்பார், ஸ்டெப் கட்டிங்லாம் வச்சு சுப்பிரமணியபுரம் மாதிரி இருப்பார் ராஜா சார். கூடவே கங்கை மரன் சார், மலேசியா வாஸ்தவன் எல்லாமே இப்போ ஸ்டெப் கட்டிங் போட்டுட்டு மதுரையில் பாண்டியன் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காங்க. ராஜா சார்னா மதுரை மண் வேறையா எங்காள் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா. அப்போ வந்து வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தார். புதிய வாய்ஸ் அறிமுகப்படுத்தணுன்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக போய் அங்கங்கே வாய்ஸ் டேலண்டெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் சிங்கர்ஸ்ன்னு எல்லா டிவிலையும் சிங்கிங் காம்படிஷன்ஸ் நடத்தி அதை அப்போவே நான் சொல்கிறது 35 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜா சார் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அப்படி போய் எல்லாரையும் தேர்ந்தெடுத்தப்போ வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு மதுரை அமெரிக்கன் காலேஜிலேருந்து நானும் போயிருந்தேன். பட் என்னை அவர் செலக்ட் பண்ணலைன்றதை இந்த இடத்துல சந்தோஷமாக தெரிவிச்சுக்கிறேன். திருவாசகம்னு ஒன்று போட்டிருக்கார். திருவாசகம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கலாம். அதில் ஒரு 6 பாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதனுடைய லிரிக்ஸை ரீஅசம்பிள் பண்ணி சிம்பனி பண்ணியிருக்கார். நான் சவால் விடுறேன், இதுவரை அவர் போட்ட அத்தனை 1000 சினிமா பாடல்களுள்ள எந்த சங்கதியையும் அவர் இதில் யூஸ் பண்ணல. இதில் போட்டிருக்கிற எதுவும் இதுவரைக்கும் திரைப்பாடல்களில் வராத விஷயங்கள். இது எப்படி சாத்தியம்? அந்த யார் திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகரே வந்து அவருக்குள்ளே பூந்தாதான், இல்லாட்டி அந்த லார்ட் சிவாவே வந்து அவருக்குள்ளே இறங்கடாதான் இப்படி ஒரு மியூசிக்கை உருவாக்க முடியும். புற்றில் வாழறவும் மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன். கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன நினைந்த பெம்மார் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும் ஆரே, அம்மனாம் அஞ்சும். பழங்காலத்தில் கிளாசிக்கல் மியூசிக்கில் மாணிக்க வாசகர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரியல் கிளாசிக்கல் மியூசிஷியன்ஸ் தான் அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஆமாம், இதெல்லாம் anybody can. Common man can relate to it, and it's also beautifully blended. To be honest with you, it looks as though the symphony was really in those days composed for Manika Vasagar's music by you. PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப் ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப் ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ். புகழ்ந்தா மனுஷன் சந்தோஷப்படுவான், ஆண்டவர் சந்தோஷப்படா அவன் எப்பேற்பட்ட ஆண்டவன். ஒரு இந்தியன், ஒரு தமிழன், ஒரு தென்னாட்டு தமிழன் எங்கள் பண்ணை புறத்து இளையராஜா சாதித்திருக்கிறார். உனக்கு அழிவே கிடையாது. 300 பிறப்புகள் இருந்தாலும் நீ பிறக்க வேண்டும். இறை மறுப்பு உள்ளவர்கள் கூட மறுக்க முடியாத இந்த இசையும் தமிழும். நம்மளோட தமிழ் மக்கள் உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு விஷயமா, ஒரு அடையாளமா இசைஞானி அவர்களுடைய இசை இருக்கு. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
இசைஞானியோட இசை வந்து எவ்வளவு வருஷம் ஆனாலும் அது என்னைக்கும் நம்மளோட மனசுல ஒரு நீங்காத இடத்துல இருக்கு. Yagadi 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 yaw. Takita dimita dum. Yaduge mone kavide kadegal kondu. இசையின் அரசனுக்கு எங்கள் வணக்கம். மாசி மாசமாளான பொண்ணு மாமே எனக்கு தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமே உனக்கு தானே. பூவோடு இசைஞானி இளையராஜா அவர்கள் முதல் முறையாக கனடால உள்ள டொரண்டோல ரோஜர்ஸ் சென்டர்ல 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் 120க்கும் மேற்பட்ட இசை கருவிகளோட ஒரு மாபெரும் இசை ராஜாங்கத்தையே நடத்திருக்காரு. இசை மொழிகள் தெரியாதவனுக்கும் புரியும் மொழி. மொழிக்கென சண்டை போடும் உலகில் சர்ச்சை இல்லாத அமைதி மொழி இது. பேச வார்த்தைகள் தேவையில்லை, செவிகள் மட்டும் போதும். சிறியவர்
பெரியவர் வேதமில்லை. மனங்கள் எல்லாம் இசைக்கு முன்னே குழந்தையாகும். அமைதி தரும், ஆறுதல் தரும், இன்பத்திலும் துன்பத்திலும் ஏன் தனிமையிலும் துணையாய் என்றும் வரும். வார்த்தைகளே இல்லாத மொழி இது. எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப் ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு PCF வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப் ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ். புகழ்ந்தா மனுஷன் சந்தோஷப்படுவான், ஆண்டவர் சந்தோஷப்படா அவன் எப்பேற்பட்ட ஆண்டவன். ஒரு இந்தியன், ஒரு தமிழன், ஒரு தென்னாட்டு தமிழன் எங்கள் பண்ணை புறத்து இளையராஜா சாதித்திருக்கிறார். உனக்கு அழிவே கிடையாது. 300 பிறப்புகள் இருந்தாலும் நீ பிறக்க வேண்டும். இறை மறுப்பு உள்ளவர்கள் கூட மறுக்க முடியாத இந்த இசையும் தமிழும். எங்கேயும் எப்போதும் ராஜா இந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சிக்காக உலக தமிழர்கள் எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்களோ அதே ஆர்வத்தோட அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளோட இசைஞானி இளையராஜா நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்களும் நிறைய பாடகர்களும் ஒன்னா சேர்ந்து நிறைய பிராக்டிஸ் செஷன்ஸ் ரிஹர்சல்ஸ்ல எல்லாம் ஈடுபட்டாங்க. அப்படி நடந்த அந்த கோலாகலமான ரிஹர்சல்ஸை இப்ப பாருங்க.
Hi everybody, நான் singer Ramya. நான் கலைவாணர் NSK அவர்களோட பேத்தி. Very excited to be part of this event. 100க்கும் மேற்பட்ட musicians and singers எல்லாம் ராஜா சாரோட சேர்ந்து வரோம். சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது அடடா எங்களுக்கு இளையராஜா சாரோட வசனவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் சிங்கர் அனிதா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக ஐம் பிளெஸ்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி ஐ திங்க் இளையராஜா சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். இத்தனை கலைஞர்கள் அவ்வளோ ஒரு இப்போ நாங்கள் சென்னை இந்தியாவிலேருந்து டொராண்டோக்கு வந்து இத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்து பண்ணுறது இளையராஜா சாரால் மட்டும்தான் முடியும். இளையராஜா சாரோட எல்லா சாங்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சாங்கும் ஒரு முத்து. ஸோ இந்த ஷோ வந்து நல்ல சாங் லிஸ்ட். இன்னுள்ளே பல மின்னல் ஏடும் நேரம் எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம் நம்மை மறந்து மாற ஒரு வார்த்தை இல்லை கூற ஏதோ மோகம்.
வணக்கம் பிளேபேக் சிங்கர் பிரியா ஹிமேஷ். ராஜா சாரோட நாங்களும் சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வர போகிறோம். உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாறை பாலூட்டுதே பூவும் மாளானதே. எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே உன் மனது போகும் வழி. கோல்டன் ஏரா ஆஃப் தமிழ் மியூசிக்னு வேணால் சொல்லலாம். பொட்டு வைத்து ஒரு வட்ட நீல குளிர் புண்ணு. எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் வந்து ராஜா சாரோட மியூசிக் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா சார் கடவுள் மாதிரி தான். அவருடைய இசையை வந்து எண்ணி திளைப்பார்கள். நான் அவருடைய தீவிரமான ஒரு ரசிகன். செந்தாழம் பூவில் பிசிஎஃப் வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ்ல இப்போ ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பிசிஎஃப் வழங்கும் எங்கேயும் எப்போதும் ராஜா ஒரு சிறப்பு பார்வை பவர்ட் பை ஸ்டெப்ஸ்டோன் ப்ரமோட்டர்ஸ். வேதே சொன்னாங்க ராஜா அவர்களுடைய பாடல்கள் எப்படி கேட்டாலும் ஒரு சுகம், ஒரு தனி சுகம். அது ஜீவனே வாவா என் தேவனே. கண்டிப்பாக இசைஞானி மாதிரி வேற யாரும் இருக்க முடியாது. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சாரோ. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டிக்ஷனரியில் மியூசிக்னா ராஜா சார் தான். He is a living legend. தென்றல் வந்து என்னை தோடும் ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும். நான் காதலோடு இருந்த தருணங்கள் எல்லாமே இசைஞானி இளையராஜாவோடு இருந்த தருணங்கள். இளையராஜா இஸ் அ ஃபினாமினா. இந்த மாதிரி ஒரு கம்போசரை நமக்கு பாரதத்துக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் வந்து ராஜா சாரோட மியூசிக் தான். இனிய பொன்னிலாவே பொன்னிலவில் என் கனாவே. கனடா அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பயம். அது முக்கியமான காரணம் வின்டர். இந்த வின்டரில் ஒரு அதிசயமான விஷயம் எங்கே நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜாவோட பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்னு சொன்ன உடனே நிறைய தமிழ் மக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஈவெண்ட் இங்கே ஒரு தான் நடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே குளிராக இருக்குது, பனி நிறைய பெஞ்சிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ராஜா சென்டருக்கு முன்னாடி மார்லன் வந்து ஒரு குளிர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நான் பேசணும்னு வச்சிங்களேன், மார்லன் ஸ்டூடியோ தெரிய வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ மார்லன், அங்கே என்ன நடக்குது?
Well, Balaji, there's a crazy storm going on down here, yet there's thousands of people pouring into the Raja Center. The streets are jammed. I don't know how the people got down here, yet it seems like it's going to be a joyous occasion. என்ன மாலன் கதைச்சு கொண்டே இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஃபேனை பிடிச்சி நம்ம கேள்வி கேட்பீங்களா? அதை விட்டு சும்மா பேசிட்டு இருக்கீங்களா? கேள்வி கேளுங்க. It's way too cold down here. The fans are waiting to go inside still. I'm going to let the fans go inside. My feet is frozen. I'm going to head inside and we'll get you that feedback inside. Okay, thank you, Marlon. நம்ம மாலன் இனிமேல் அந்த குழுவில் விட்டோம்னு வச்சுக்கலாம், அடுத்த நம்ம ஹாஸ்பிட்டல் தான் பார்க்கணும். அதனால் மாலன் உள்ளே போய் சொல்லிட்டு நாம டேக் ஓவர் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நடிகர், ஒரு நகைச்சுவை நடிகர் வந்து இங்கே வந்திருக்காரு. அவர் வெறும் ஒரு கெஸ்ட்டாக மட்டும் வராமல் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. என்ன பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்கிறத விட, அது யாரும் நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துருந்தீங்க. நம்ம திரு அங்கே இருக்காரு. திரு, அட்டாக் பண்ணுங்க. இவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. விவேக் சார் வந்திருக்காரு. ஸோ வெளியில் குளிருது. சார் என்ன நினைக்கிறார் அதை பற்றி? உள்ள வாமா இருக்குது. இதுவரை வந்து இளையராஜா அவருடைய கச்சேரி நான் கேட்டிருக்கேன் ஒழிய நான் வந்து ஸ்டேஜில் தொகுத்து வழங்கலை. இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு 5லிருந்து ஒரு 8 பாடல்கள் வந்து நான் தொகுத்து வழங்கலான் இருக்கேன். நாமட்டில் இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. விவேக் சார் வந்து ஒரு நல்ல காமெடி நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு திறமைசாலியும் கூட. எப்படின்னா ஒரு பப்ளிக்கை வந்து ஒரு ஈவெண்ட்டில் எப்படி இன்வால்வ் பண்ண வைக்கிறது அப்படின்றது அவரால் மட்டும்தான் முடியும். இவர் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னாலே அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலும் ரொம்ப களைகட்ட போகிறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு நிகழ்ச்சியோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஹீரோ ஆஃப் த ஷோ இளையராஜா வந்து என்ட்ரியாக போகிறாரு. அவர் எப்படி என்ட்ரி கொடுக்குறாருன்னு நீங்களே பாருங்கள். இங்கு வந்து வாழ்பவரே, என்றென்றும் உமக்கெனவே இசை கொடுப்பேனே. இசை கொடுப்பேனே. என் வாழ்வில் சில நொடிகள், என் வாழ்வில் சில நொடிகள், என்றென்றும் நினைவில் நிற்கும் வேகம் கண்ணசை ஒரு பாவம். அடிக்கக்கூடாது. இசைக்கென பிறந்தவன் இவனேதான் ஒண்ணு. சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா இவ்வளோ நேரமாக நீங்கள் பார்த்தது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இல்லை. அந்த மெயின் பிக்சரை பார்க்கறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். ஸோ கூடிய விரைவில் நம்மளோட விஜய் டிவியில் அந்த பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை பார்க்கலாம்.